வெல்கம் டு சாரத்மிரா குக்கிங் ப்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓரியோ டிஷ்ஷுன்னு ஒரு டிஷ் போட்டுருந்தோம். இதே மாதிரி வந்து மில்கி பிஸ்கெட்னு ஒரு பிஸ்கெட்டில் வந்து நம்ம வந்து அதே மாதிரியே நம்ம வந்து டிஷ் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து இந்த பால் பவுடர் நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இது மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பால் இதுக்கடுத்து இந்த பிஸ்கெட்டு, அதுக்கடுத்து பரவாயில்ல இந்த ரெண்டு பொருள் வச்சு நம்ம வந்து டக்குன்னு பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து எடுக்கும். இப்போ க்ரீமை வந்து நாங்கள் தனியாக போட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். க்ரீம் நம்ம வந்து தனியாக பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து உடச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். இப்போ உடச்சாச்சு, நம்ம இதை மிக்சிக்குள்ளே போட்டுடலாம். அரைச்சிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி நம்ம வந்து இதை ஊற்றியாச்சு. இதில் வந்து டிரான்ஸ்பரேட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது மாதிரி டிரான்ஸ்பரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து இது இருந்திருக்கும்ல, அந்த க்ரீமில் நம்ம வந்து பால் பவுடர், க்ரீமில் வந்து நம்மளுக்கு வந்து பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பால் பவுடர் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ பால் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற்றணும். இதுக்கு நம்ம வந்து 2 ஸ்பூனே ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் காமிக்கிறோம். அது ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்தோடனே நம்ம இப்போ கலக்கியாச்சு. கலக்கினதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும். பால் வந்து இந்த க்ரீம் கூட வந்து செட் ஆகாது. பட் நம்ம இது மாதிரி கலக்கும் போது பால் கூட இந்த டேஸ்ட் வந்து கலக்கும் போது நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் ஊற்றிக்கலாம். யாருமே ட்ரை பண்ணி நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இது கூட நீங்கள் லைட்டாக பால் பவுடர் இருக்குது தெரியுமா, அது நீங்கள் சேர்த்திங்கன்னா க்ரீமோட கலருக்கு ஈஸியாக வந்துடும். நாங்கள் சேர்க்கலை. இப்போ நம்ம இந்த கிளாஸில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பொடி போட்டுடலாம், அந்த பிஸ்கெட்டோட பொடி. இப்போ நம்ம இது மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சமீரா கிட்ட வந்து டேஸ்ட் கொடுத்துடலாம். டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவா. எப்படி இருக்கு? அதான் அம்மையாக இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். க்ரீமி சேர்த்தா இருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. சரி சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய் கைஸ். ஷலாங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணிடுங்க. பாய்.